எந்த கேள்விக்கு பதில் சொல்ல முடியாம நிக்கிறானோ கடவுள் இல்லைங்கிறவனும் அதே மாதிரி கேள்விக்கு பதில் சொல்ல முடியாம நிக்கிறான். அதனால இது கடவுள் இல்லை என்ற ஒரு வாதத்திற்கு உரிய பதிலாக ஆகாது. அப்ப கடவுள் இருக்கிற நம்ம எப்படி முடிவு பண்றோம் அப்படின்னு சொன்னா, நாம பகுத்தறிவுவாதிகள். பகுத்தறிவுனா என்ன தெரியுமா? கண்ணால பாக்குறத மட்டும் நம்புறதுக்கு பேர் பகுத்தறிவு இல்லை. கண்ணால நாய் பண்ணிலாம் தான் பாக்குது, பார்த்து அதை கண்டுபிடிக்குது. இவன் தான் நம்முடைய எஜமான், கண்டுபிடிக்குதா இல்லையா? இதான் நம்முடைய வீடுன்னு கரெக்டா நாய் வந்துருதா இல்லையா? இதான் நம்ம சாப்பிடறதுக்குரிய பொருள், இது நம்ம சாப்பிடுற பொருள் இல்லைன்னு சொல்லி ஆடு மாடு கழுத குதிரை எல்லாம் கண்டுபிடிக்குதா இல்லையா? அப்ப பார்த்து நம்புதல் என்பது எல்லா ஜீவனுக்கும் இருக்கிறது. பார்த்ததான் நம்பினா அதுக்கு ஒரு மனுஷனா இருக்கு, தேவை மிருகமா இருந்துட்டு போயிடலாம். பார்த்ததுக்கு மேல நம்புறமே, மூளை இருக்கிறத சிந்திக்கிறோமே, அந்த சிந்தித்து நம்புற ஒரு தன்மையினாலதான் நம்ம மிருகங்களை விட சிறந்து விளங்குகிறோம். அப்ப நம்ம என்ன முடிவுக்கு வரக்கூடாது? நான் பார்த்தா தான் நம்புவேன். இந்த மைக் இருக்குது, மைக்க பாக்குறீங்க, மைக்க படைச்சவனை பாத்தீங்களா? இல்ல. ஆனா இது கண்டிப்பா ஒருத்தன் செஞ்சிருப்பான்னு நம்புறீங்க. ஆனா நம்ம எதை பார்க்கல? இந்த மைக்க ஒருத்தன் செஞ்சுதானே இருப்பான், இந்த போடியத்தை எவனா செஞ்சுதானே இருப்பான். போடியம் இருக்கு நம்புறோம். இந்த போடியம் எப்படி வந்தது? ஒருத்தன் செஞ்சான், அவனை பாத்தியா? அளவு செஞ்சதையாவது பாத்தியா கேப்பமா? இது நம்ம என்ன முடிவு சொல்றோம்? இது ஒரு பொருள் உண்டாகிறதா இருந்தால் எவனாச்சும் செய்யணும் அப்படின்னு ஒரு நிலையை நம்பி ஏத்திக்கிட்டு இருக்கோம். இதுதான் பகுத்தறிவுங்கிறது. இதை பார்த்து விட்டு செஞ்சவன் இருக்கிறான் நம்புனீங்களே, அதுக்கு பேர் பகுத்தறிவு. இந்த பில்டிங்கை பார்த்து நாய் பார்த்தா பில்டிங்கை மட்டும் தான் பார்க்கும். நம்ம என்ன பார்ப்போம்? இதுக்கு பின்னாடி உள்ள தொழில்நுட்பத்தையும் அந்த தொழில்நுட்பத்துக்கு சொந்தக்காரன் இருப்பான அவனுடைய அறிவையும் திறமையும் சேர்த்து நம்ம இதில் பார்ப்பான் இல்லையா? அதுதான் பகுத்தறிவு என்பது. ஒரு புகை வருது என்று சொன்னால் அந்த புகைக்கு கீழே ஒரு பெரிய நெருப்பு பத்தி எரியுதுன்னு இங்க இருந்து சொல்ல முடியும். நெருப்பை நம்ம பார்க்க மாட்டோம். நம்ம பார்ப்பது புகையைத்தான் பார்ப்போம். தூரத்துல பயங்கரமான புகை வந்தா நம்ம என்ன செய்வோம்? புகைன்னு கத்த மாட்டோம், நெருப்புன்னு கத்துவோம். எங்கடா நெருப்பு பாத்தியா? அட புகை இருந்தா கீழே நெருப்பு தானப்பா இருக்கு, நெருப்பு இல்லாமையா புகைன்னு கேட்பமா இல்லையா? அந்த அடிப்படையில தான் நம்ம என்ன நினைக்கிறோம்? இந்த அண்ட சராசரங்களை பார்க்கிறோம், அதுல உள்ள ஒவ்வொரு திட்டமிடுதலையும் பார்க்கிறோம், அதுல உள்ள ஒவ்வொரு நுணுக்கத்தையும் பார்க்கிறோம், இதுல உள்ள ஒவ்வொரு திறமையையும் ஒவ்வொரு சீரான அமைப்புகளையும் பார்க்கிறோம். பார்த்தா இது பயங்கரமான ஒரு நாலேஜ் உள்ள ஒருத்தன் தான் இதை செஞ்சிருக்க முடியுமே தவிர இது தன்னிச்சையா உண்டா இருக்க முடியாது. இப்ப ஒரு உருண்டை எடுத்துக்கிறேன், ஒரு உருண்டை களிமண் உருண்டை எடுத்துக்கிட்டு தூக்கி வேகமா எரிகிறேன். எரிஞ்சா அது எப்படி என்ன மாதிரி உடைந்து யாருக்கா சொல்ல முடியுமா? ஒரு துண்டு இப்படி இருக்கும், ஒரு துண்டு இப்படி இருக்கும், ஒரு துண்டு இப்படி இருக்கும், ஒன்னு உலகான இருக்கு. இப்படித்தான் அது துண்டு துண்டா உடையும், எந்த ஒரு ஒழுங்கலையும் இருக்காது. உருட்டி வச்ச உருண்டை மாதிரி உடையுமா? ஒரு களிமண் உருண்டையை காஞ்சி போன உருண்டையை எடுத்து வேகமான எரிந்தால் அது உருண்டையாக உடையுமான உடையாது. அதுக்கு எந்த ஒரு குறிப்பிட்ட வடிவம் இருக்காது, குறிப்பிட்ட ஒரு சீர் இருக்காது. அந்த மாதிரி தான் உடையும். இது கண்ணா பின்னாண்டு உருவாகும் போது இப்படி இருக்கும். இந்த உலகத்தை நீங்க எடுத்து பாத்தீங்கன்னு சொன்னா கண்ணா பின்னாண்டு செதறி போன மாதிரி அதுவா உண்டாக்கிட்ட மாதிரி இருக்குதா? ஒரு பயங்கரமான ஒரு அறிவாளி இருந்து உருவாக்கினால் எப்படி இருக்குமோ அந்த நுணுக்கங்கள் அதில் வெளிப்படுகிறதா? வெளிப்படுகிறது. எப்படி வெளிப்படுகிறது? இப்ப நம்ம இன்னைக்கு எத்தனை மணிக்கு சூரியன் கடையநல்லூர்ல மறையும்? இன்றைய தேதியில கடையநல்லூர்ல சூரியன் மறைவு எத்தனைக்குன்னு இப்ப சொல்ல முடியும். இன்றைக்கு மட்டும் உங்களுக்கு சொல்ல முடியாது. இப்ப நம்ம இருக்கிற 2009, 3009 இதே தேதியில சூரியன் எத்தனை மணிக்கு கடையநல்லூர்ல மறையும் இன்னைக்கு எனக்கு சொல்ல முடியும். 2009 இருக்கக்கூடிய நம்ம இன்னொரு 1000 வருஷம் கழிச்சு இதே நாளில் சூரியன் எத்தனை மணிக்கு மறையும், இந்த ஊரில் எத்தனை மணிக்கு மறையும், மதுரையில் எத்தனை மணிக்கு மறையும், சென்னையில் எத்தனை மணிக்கு மறையும் சொல்ல முடியுமா? முடியாதா? இன்றைக்கு சொல்ல முடியும். ஏன் சொல்ல முடியுது? ஒழுங்கா இருந்தா தான் சொல்ல முடியும். கண்ணா பின்னாண்டு அது இயங்கிக் கொண்டிருந்தால் உங்களுக்கு கணித்து சொல்ல முடியாது. எதற்கு நமக்கு சொல்ல முடியுது என்று சொன்னால் சூரியனுடைய சுழற்சிக்கு ஒரு அளவு இருக்கிறது, அதை சுத்தி வரக்கூடிய பூமியுடைய சுழற்சிக்கு ஒரு அளவு இருக்கிறது, பூமி தன்னைத்தானே சுத்தி கொள்கிறது அதுக்கு ஒரு அளவு இருக்கிறது, பூமியை சுத்தி கொண்டு வரக்கூடிய சந்திரன் இருக்கிறது அதுக்கு ஒரு அளவு இருக்கிறது, சூரியன் வேகமாக இந்த பூமியையும் சந்திரனையும் கோள்களையும் இழுத்து கொண்டு ஓடுகிறது அந்த ஓட்டத்திற்கு ஒரு அளவு இருக்கிறது. அதனாலதான் என்ன பண்றான்? இன்னைக்கு சூரிய கிரகணம் ஏற்படுதுங்கிறான், இன்னைக்கு சந்திர கிரகணம் ஏற்படுதுங்கிறான், இத்தனை மணிக்கு ஏற்படுதுன்னு சொல்றான். அப்ப எத்தனை மணிக்கு எந்த ஊர்ல சூரிய கிரகணம் ஏற்படுதுன்னு சொல்றானோ அத்தனை மணிக்கு அது நடக்குதுன்னா எதை காட்டுது? இந்த சூரியனுடைய ஓட்டம் ஒரு லிமிட்ல ஒரு அளவிடப்பட்டிருக்கிறது, திட்டமிடப்பட்டிருக்கிறது. திட்டமிடப்படாமல் உருவானதா இருந்தா என்ன செய்யணும்? ஒரு நாளைக்கு 6 மணிக்கு மறையணும், ஒரு நாளைக்கு 9 வரைக்கும் மறையணும், ஒரு நாளைக்கு என்ன செய்யணும்? ஒரு திட்டமிட்டு ஒரு மனுஷனை வாழ்க்கை அமைக்கிறான்னு வைங்களேன், அவன் என்ன செய்வான்? சொல்லி வச்ச மாதிரி 6 மணிக்கு எந்திரிப்பான்,
7 மணிக்கு குளிப்பான், 8 மணிக்கு வண்டி எடுப்பான், 9 மணிக்கு ஆபீஸ்ல இருப்பான், மத்தியானம் 2 மணிக்கு சாப்பிடுவான், 3 மணிக்கு மறுபடியும் டேபிள்ல உட்காருவான், 6 மணிக்கு வர வீட்டுக்கு வந்துடும். இவன் யாரு? திட்டமிட்டபடி வாழ்றவன். திட்டமிடாதவன் என்ன செய்வான்? காலைல 10 மணிக்கு ஒரு நாளைக்கு எந்திரிப்பான், ஒரு நாளைக்கு 11 எந்திரிப்பான், ஒரு நாளைக்கு ராத்திரி பூரா முடிச்சிட்டு இருப்பான். இவனுக்கு எந்த ஒரு ஒழுங்கும் இருக்காது. அப்ப உலகம் இந்த திட்டமிடாத ஒருத்தன் வாழ்வான அந்த மாதிரி இருக்கிறதா, திட்டமிட்டு வாழ்ற மாதிரி இருக்குதா? டிஎன்டிஜே வீடியோ விஷன், டிஎன்டிஜேவின் மார்க்க விளக்க குறுந்தகடுகள் பிஜே சம்சுல்லுஹா, எம்ஐ சுலைமான், எம்எஸ் சுலைமான், அல்தாஃபி மற்றும் மார்க்க அறிஞர்களின் உரைகள் அடங்கிய சீடிகள் வெறும் ரூபாய் 20 மட்டுமே. கடந்த ரமலானில் சகோதரர் பிஜே அவர்கள் ஆற்றிய இஸ்லாம் கூறும் பொருளியல் தொடர் சொற்பொழிவு கிட்டத்தட்ட 27 மணி நேர நிகழ்ச்சி 3 டிவிடிகளில் விலை ரூபாய் 100 மட்டும். மொத்த விற்பனையாளர்களுக்கு கழிவுகள் உண்டு. கிடைக்கும் இடம் டிஎன்டிஜே வீடியோ விஷன், நம்பர் 30, அரண்மனைக்காரன் தெரு, மண்ணடி, சென்னை 1. அதுக்கு உதாரணமா நான் பல தடவை அடிக்கடி நான் சொல்லுவேன், குறிப்பிடுவேன். காந்தியுடைய நினைவு மண்டபம் கன்னியாகுமரியில் இருக்கிறது. அந்த நினைவு மண்டபத்தில் என்ன நடக்கும் கேட்டா, அக்டோபர் அங்க ஒரு சாம்பல் வச்சிருக்கிறாங்க. காந்தியுடைய சாம்பலை, அஸ்திய அங்க நினைவு சின்னமா வைத்திருக்கிறார்கள், ஒரு பானையில வைத்திருக்கிறார்கள். அந்த பானையில அக்டோபர் 2ஆம் தேதி மட்டும் சூரியனுடைய வெயில், வெளிச்சமல்ல வெயில், நேரடியாக அதில் படும். அக்டோபர் 2ஆம் தேதிக்கு மட்டும் அந்த வெயில் அதுல படும். அக்டோபர் 1லையும் படாது, அக்டோபர் 3லையும் படாது, 364 5 நாள்ல படாது. 364 நாட்கள் என்ன செய்யாது, படவே படாது. அப்ப எப்படி செஞ்சிருக்கான்? அந்த பானையை வச்சிருக்கிறான். இந்த அக்டோபர் 2க்கு சூரியன் எங்க இருக்கும்னு கணக்கிறான். அக்டோபர் 2க்கு இந்த பானையில் இருந்து எத்தனை டிகிரியில அந்த சூரியன் இருக்கும் என்று கணித்து, அதுக்கு நேரம் அந்த மேல உள்ள ரூஃப்ல, முகட்டுல ஓட்டையை போட்டு சூரியன் அங்க நின்று அப்படி கிராஸா ஓட்டை போட்டு கரெக்டா விழுவுற மாதிரி செஞ்சு வச்சிருக்கான். அப்ப இவ்வளவு துல்லியமா இவன் கணிக்கிறான்னா இவனுடைய திறமையா? அந்த மாதிரி அது இயங்குறதா? அந்த மாதிரி இயங்குகிறது. ஒருத்தன் வண்டி கார் எடுத்து ஓட்டுறான், பஸ்ல ஓட்டிட்டு இருக்கான், டிரைவர் ஓட்டுறான் இங்க இருந்து கடையனூர்ல இருந்து மதுரைக்கு போகணும். மதுரைக்கு போற பஸ்ல ஏறி உட்கார்ந்துட்டோம். திடீர்னு என்ன செய்யறான்? 100 கிலோமீட்டர் வேகமா போறான், திடீர்னு 40க்கு வர்றான், திடீர்னு 20க்கு போறான், திடீர்னு 50க்கு போறான், 5 நிமிஷம் 50, 5 நிமிஷம் 40, 5 நிமிஷம் 100, 5 இப்படி போனான்னு சொன்னா இவன் எவ்வளவு நேரத்தில் போகணும் உங்களுக்கு சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. ஏன்னா ஒரு நிர்ணயம் இல்லையே, கண்ணாபின்னு போறானே. இன்னொரு டிரைவர் இருக்கிறான், 40 கிலோமீட்டர்ல பிடிச்சான 40க்கு 39க்கு வரமாட்டேங்கிறான், 41க்கு வரமாட்டேங்கிறான், அந்த வேகத்திலே போறான். இங்க உட்கார்ந்து சொல்லலாம் இவன் கரெக்டா இத்தனை மணிக்கு போய் சேர்ந்துருவான்னு சொல்லலாம், வண்டி ரிப்பேர் ஆகாம இருந்தா, ஏதோ டிராபிக் ஆகாம இருந்தா. அப்ப எதுக்கு இதை சொல்றோம்? திட்டமிட்டு தீர்மானித்து இந்த உலகம் இயங்கி கொண்டிருப்பதை பூமியை வச்சு பார்க்கிறோம், சூரியனை வச்சு பார்க்கிறோம், செவ்வாயை வச்சு பார்க்கிறோம், சுக்கிரனை வச்சு பார்க்கிறோம். இன்னும் சொல்ல போனால் அதை விட ஒரு பெரிய அதிசயம் என்ன தெரியுமா? இந்த உலகம் எப்படி உண்டானதுன்னு பார்க்கும் பொழுது இப்போ விஞ்ஞானிகள் சொல்றான் பெருவெடிப்பு கொள்கையினால உண்டானது. பெருவெடிப்பு கொள்கைன்னா என்ன? இந்த சூரியன், சந்திரன், இந்த அனைத்து கோள்களும் உருப்பொருளாக இருந்தது, அந்த உருப்பொருள் வெடித்துத்தான் இவ்வளவு உண்டானதுன்னு சொல்றான். அந்த உருப்பொருள் என்னன்னு பாத்தீங்கன்னா அது ஒரு அணுவாக இருந்ததுங்கிறான். அந்த அணுவுக்கு உள்ள உம்பூட்டை எப்படி இருந்தது? அப்பதான் அந்த விஞ்ஞானிகள் இப்ப உள்ள விஞ்ஞானிகள் லேட்டஸ்டா சொல்றான், ஒரு படைப்பாளன் இல்லாமல் இந்த உலகம் உண்டா இருக்க முடியாது. குர்ஆன் கூறும் அறிவியல் உண்மைகள்ங்கிற ஒரு நூலில இது பற்றி தெல்ல தெளிவாக தகுந்த ஆதாரங்களோட, விஞ்ஞான கண்டுபிடிப்புகளோட இன்றைய விஞ்ஞானிகளுடைய முடிவே கடவுள் இருக்கிறான் என்பதுதான். அந்த காலத்து விஞ்ஞானிகள் தான் கடவுள் இல்லைன்னா, கடவுளை நம்பினா தான் இந்த விஞ்ஞானமே சரியா வருங்கிற அளவுக்கு அந்த நூல் எழுதப்பட்டிருக்கிறது. நம்முடைய சகோதரர் ஒருத்தர் எழுதின நூல் இருக்கு, அந்த நூல் அந்த சகோதரருக்கு அன்பளிப்பாக தரப்படும். குர்ஆன் கூறும் அறிவியல் உண்மை, அதை பார்த்து நீங்க கூடுதல் வரும் தெரிஞ்சுக்கிறீங்க. ஆனா இந்த கேள்வி எல்லாத்தையும் வரும். அடுத்த கேள்வி. என்னுடைய ஊர் புளியங்குடி, பரமசிவன். ஒன்றே குலம் ஒருவனே தேவன், ஓர் இறை கொள்கை. கிட்டத்தட்ட ரெண்டு ஒரே மாதிரி கொள்கை உடையவை. ஒருவனுக்கு ஒருத்தி என்ற கொள்கையை நாங்கள் பின்பற்றும் பொழுது ஒரு மனிதன் 4 பேர்களை ஒரே சமயத்தில் திருமணம் செய்து கொள்ளலாம் என்று இஸ்லாம் கூறுகிறது. இது எந்த காலத்தில் ஏற்பட்டது? யாரால் ஏற்படுத்தப்பட்டது? இதன் அங்கீகாரம் என்ன? ஒருவனுக்கு ஒருத்தி அப்படிங்கிறது தான் ஒரு சரியான ஒரு நிலைப்பாடு. அதை நாங்கள் எல்லாம் கடைபிடித்து வாழ்கிறோம். ஆனா முஸ்லிம்கள் என்ன செய்றீங்க என்று கேட்டா, ஒருவர் 4 மனைவி வரைக்கும் திருமணம் செஞ்சுக்கலாம் என்று சொல்றீங்களே, இது எப்படி, எந்த வகையில் இது சரியாகும்? இது எப்போ உண்டானது? எந்த காலகட்டத்தில் எதற்காக அது உருவாக்கப்பட்டது? இன்னைக்கு அதுக்கு உயிர் இருக்குதா அப்படிங்கிறது அவங்க பொது சிவில் சட்டம் ஒன்று கொண்டு வந்து இதெல்லாம் மாற்றணுங்கிறாங்கல்ல,
அதை நீங்க ஏற்றுக்கொள்றீங்களா என்று பல பல கருத்துக்களை உள்ளடக்கி ஒரு கேள்வியை அவர் கேட்டிருக்கிறார். இந்த ஒருவனுக்கு ஒருத்திங்கிறது இருக்குல்ல, அது ஒரு அழகான தத்துவம் தான், அதுல மாற்று கருத்தே கிடையாது. ஒருவனுக்கு ஒருத்தின்னு இருந்தா தான் என்ன செய்யும், அது ஒழுங்காவும் சரியாவும் இருக்கும். எது வரைக்கும் அது சரியா இருக்கும்னு கேட்டா, ஆண்களும்